பிரைஸ் த லார்ட். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை என்று கலாத்தியர் 6:22-23 எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேட்குறோம். நான் அன்பாக இருக்கணும் தான் நினைக்கிறேன், ஆனால் எனக்கு ரொம்ப கோபம் வருது, நான் வீட்டில் சமாதானமாகவே இருக்க முடியல, சண்டையாக வந்துட்டு இருக்கு, ஒரே சண்டையாக இருக்குது வீட்டில் அப்படின்னு நிறைய பேர் பேசுவாங்க இல்லையா? இப்பொழுதும் கூட வேத புத்தகம் ஒரு கண்ணாடியை போன்றது. நம்ம கண்ணாடி முன்னாடி நிற்கும் பொழுது அது நமக்கு நம்முடைய உருவத்தை அப்படியே காட்டுது இல்லையா? அதே போல் நம் வேத புத்தகத்தை திறந்து பார்க்கும் பொழுது நம்முடைய சுபாவங்களும் ஒரு கண்ணாடியை போல் அந்த புத்தகத்தில், பரிசுத்த வேத புத்தகத்தில் தெரியும். நீங்கள் கலாத்தியர் 6 எடுத்துக்கொள்ளுங்க. தினம்தோறும் இந்த 22-23 படியுங்க. ஆவியின் கனிகள் வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே, ஆவியின் கனிகளால் என்னை அலங்கரியுங்கப்பா, ஆவியின் கனிகள் எனக்கு 9 வேண்டும் என்று தினம்தோறும் ஜெபிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் அன்புள்ள பிள்ளைகளாக, சாந்தமுள்ள பிள்ளைகளாக, எல்லா காரியத்திலும் செல்ஃப் கண்ட்ரோலாக நீங்கள் இருப்பீங்க. ஆவியின் கனி 9 நிறைந்த பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீங்க. கர்த்தருக்கென்று அநேக கனிகளை கொடுப்பீங்க. ஆமீன். ஹல்லேலூயா.